தோட்டம் விவசாய மூலத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ள தொழில்துறைகள் மலேசிய தோட்டம் மூலப்பொருள் கழக பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனி வலியுறுத்தினார். இதன் மூலம் இத்தொழில் துறையில் அந்நிய நாட்டவர்களை அதிகமாக சார்ந்திருப்பதை குறைக்க முடியும் என்று அவர் சொன்னார். உள்நாட்டு இளைஞர்கள் இத்துறையில் பட்டம் பெற்று ஆற்றல்மிகு மனித வளத்தை வழங்கும் வகையில் இக்கழகத்தில் இருந்து வெளியாகின்றனர். இவர்களுக்கு நியாயமான வாய்ப்புகளை வழங்குவதற்கு இத்தொழில்துறையை சேர்ந்தவர்கள் தயக்கம் காட்டக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோவிட்-19 கொடுந்தொற்று பரவல் காலத்தில் தொழிலாளர்களின் நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டது. செம்பனை தொழில்துறையில் 20 முதல் 30 மில்லியன் ரிங்கிட் வரை இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு நீண்டகால தீர்வாக இம்பாக் அமைந்திருக்கிறது. முன்னேற்றமடைந்த பல நாடுகள் அந்நிய தொழிலாளர்களை அதிகமாக நம்பியிராமல் ஆக்கப்பூர்வமாகவும் அதிக பலன்களை தரக்கூடியதாகவும் செயல்படுவதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். செம்பனை தொழில்துறையில் உள்நாட்டு தொழிலாளர்கள் சுமார் 24 விழுக்காட்டினர் மட்டுமே. அந்நிய தொழிலாளர்களின் எண்ணிக்கை 76 விழுக்காடாக இருக்கிறது. இந்நிலை மாற வேண்டும். அந்நிய தொழிலாளர்களை சார்ந்திருக்கும் நிலை இனியும் வேண்டாம் என்று இங்கு 9வது இம்பாக்ட் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஜொஹாரி தெரிவித்தார். இந்த பட்டமளிப்பு விழாவில் 458 உள்நாட்டு இளைஞர்கள் பட்டம் பெற்றனர். இந்த பட்டதாரிகள் அனைவரும் உள்நாட்டு தொழில்துறையில் பணியில் அமர்த்தப்படுகின்றனரா அல்லது படிப்பு முடிந்த பின்னரும் வேலை இல்லாமல் தான் இருக்கின்றனரா என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று அமைச்சர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.